தோழர் நாகப்பன், வணக்கம். 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 உங்களை ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கணும். பால் வள நிறுவனத்தினுடைய ஊழியர் என்ற முறையில் பழிவாங்கப்பட்டு 40 ஆண்டு காலமாக வழக்கு சந்திக்கிற நீங்கள் அந்த விவரத்தை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுடைய தொழிற்சங்க அனுபவம், உங்களுடைய தொழிற்சங்கத்தின் மீது உள்ள உங்களுடைய பற்று, இதையெல்லாம் மனதில் கொண்டு தான் நிர்வாகம் உங்களை பழி வாங்கியது என்பதை நன்றாக எனக்கு தெரியும். ஏன்னா நானும் தொழிற்சங்க இயக்கத்தில் பங்கு பெற்றதுனால, அதுவும் பால்வள நிறுவனத்தினுடைய ஊழியர்களுடைய பல போராட்டங்கள் அதில் சந்திச்சிருக்கிறேன். அவங்களுக்கு ஆதரவளித்து பல நேரங்களில் பேசியிருக்கிறேன். அந்த முறையில் உங்களுடைய போராட்ட அனுபவங்களையும் இன்று உங்களது வழக்கு எப்படி இருக்கு என்பதை பற்றியும், இன்றைய அரசாங்கத்தில் கொள்கை மாற்றம் தேவை என்பதை அறிவுறுத்துவதற்காக நீங்கள் அந்த வழக்கை பற்றி உள்ள தகவல்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நீங்கள் எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சீங்க, எப்படி என்னென்ன முறையிலெல்லாம் நிர்வாகம் தொழிலாளிகளுடைய விரோத நிலைமை எப்படியெல்லாம் பின்பற்றினாங்க என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் தோழர். 1977ஆம் ஆண்டு நான் தமிழ்நாடு பால்வள நிறுவனத்தில் கேஷுவல் லேபராக பணியில் சேர்ந்தேன். 77ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன். அயன்புரம் பண்ணையில் ப்ரொடக்ஷன் செக்ஷனில் எனக்கு பணி வழங்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு அன்றைய தொழிற்சங்கம் தலைமையில் தொழிற்சங்க தலைவராக இருந்த தோழர் CK மாதவன் தலைமையில் 1000 தொழிலாளர்களுக்கு கேஷுவல் லேபராக இருந்தவங்கள பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரே நாள் போராட்டம் நடத்தி உத்தரவு பெறப்பட்டது. அதில் 1000 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டது தொழிலாளர்களில் நானும் ஒருவன். அதன் பிறகு 1000 தொழிலாளர்கள் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். தற்காலிக ஊழியராக இருந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். 1180 இந்த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 1180. அதன் பிறகு 1900 அதே ஆண்டு 80ஆம் வருடம் நவம்பர் மாதத்தில் பால்வள நிறுவன தொழிலாளர்கள் போனஸ் கேட்டு மதுரையிலே போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு ஆதரவாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் சென்னையில் மத்திய பண்ணை, அயன்புரம் பண்ணை, அம்பத்தூர் பண்ணை 3 பண்ணைகளிலும் சேர்ந்து தொழிலாளர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் பங்கெடுத்தனர். அதன் காரணமாக பங்கெடுத்த 1500 தொழிலாளர்களையும் ஒரே நாளில் வேலை நீக்கம் செய்து மறுநாள் பணிக்கு செல்ல விடாமல் சென்றவர்களையும் எடுக்காமல் நிர்வாகம் பழிவாங்கியது. அப்படி பழிவாங்கிய தொழிலாளர்களில் நானும் ஒருவன். நிர்வாகம் என்னை வீட்டில் கைது செய்யப்பட்டு 67 நாட்கள் சென்னை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். அதன் பிறகு கண்டிஷன் பெயிலில் எங்கள் வெளியேற்றினார்கள், விடுதலை செய்தார்கள். கண்டிஷன் பெயிலில் மதுராந்தகத்தில் நாங்கள் 3 மாத காலம் கண்டிஷன் பெயிலில் இருந்தோம். எங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு பொன்னேரி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிமன்றத்தில் நாங்கள் எங்கள் பொது சொத்துக்கு சேதம் அளித்ததாகவும் அரசாங்க சொத்தை நாசப்படுத்தியதாகவும் எங்கள் கடுமையான செக்ஷன் 360 கீழ் கடுமையான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. போதிய ஆதாரங்கள் போலீஸ் துறையினெல்லாம் கொடுக்கப்படாததால் எங்களுடைய வழக்கு நிறுத்தப்பட்டு வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார். நீதிமன்றம் விடுதலை செய்த அந்த நீதிமன்ற உத்தரவின் நகலை கொண்டு ஆவின் நிர்வாகத்தினுடைய MD-யிடம் நாங்கள் கொடுத்து எங்கள் பேரில் உள்ள வழக்கு முடிந்து போச்சு, நாங்கள் நிரபராதி என்று தீர்ப்பு வந்தனால் மீண்டும் பணி வழங்க சொல்லி நாங்கள் கேட்ட பிறகு உன்னை வழக்கில் நாங்கள் வேலைக்கு எடுக்க முடியாது, நாங்கள் டொமஸ்டிக் என்கொயரி நடத்தணும் என்று சொல்லி 82வது வருஷம் டொமஸ்டிக் என்கொயரி நடத்தினார். அந்த டொமஸ்டிக் என்கொயரி நடக்கும்போது எந்த கால அவகாசமும் கொடுக்காம நடத்தினார். நான் என்கொயரிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். எனக்கு சார்பில் ஒரு வழக்கறிஞரோ தொழிற்சங்க தலைவரையோ உதவிக்கு அழைக்க வேண்டும், எங்களுக்கு எந்த அனுபவம் இல்லை என்று கேட்டதுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் நாங்கள் குற்றவாளிகள் என்றோ நாங்கள் தவறு செய்தோம் என்பதற்கோ எந்த முகாந்தரமும் சாட்சியங்களோ கொடுக்கல.
ஆனால் என்கொயரி நடக்கிற அந்த என்கொயரி அதிகாரி எங்கள் மீது உள்ள வழக்கு நிரூபிக்கப்பட்டது, எனவே உங்களை ஏன் வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்று கடிதம் அனுப்பினாங்க. அதற்கு பதில் அளித்தோம். ஆனால் வேலை நீக்கம் செய்யணும் உறுதியாக இருந்தனால உயர்நீதிமன்றத்தில் அங்கே ஒரு வழக்கு தொடுத்தோம். அதன் மீது அந்த வழக்கின் மீது தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே எங்களை வந்து வேலை நீக்கம் செய்தார்கள். அதன் பிறகு தொழிற்சங்க சார்பில் அந்த 1500 தொழிலாளர்களுக்காகவும் தொழிலாளர் நல கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு 1997ஆம் ஆண்டு தீர்ப்பு வந்தது. பிப்ரவரி மாதம் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் 1500 தொழிலாளிக்கும் உடனடியாக பணி வழங்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா சலுகையும் அவங்களுக்கு பேக் வேஜஸும் கொடுக்க வேண்டும், காலம் அதிகமாக இருக்கனால 25% போட்டு கொடுக்கணும்னு தீர்ப்பானது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு நிர்வாகம் மறுத்தது. என்னுடைய அந்த தீர்ப்பில் என்னுடைய பெயர் 476 என்ற நம்பரில் என்னுடைய பெயரும் இருந்தது. ஆனால் நான் மணி கேட்கும்போது கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த காலத்தில் 89 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி ஆட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நீங்கள் அவங்க உறுப்பினராக இருந்த டி.கே. பழனிசாமி என்பவர் மூலம் வழக்கை திரும்ப பெற சொல்லி வேலை தருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டனர். யாருக்கும் வேலை அந்த வழக்கில் இருந்த 18 தொழிலாளர்களும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு மீண்டும் அவர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தி அதன் பிறகு 18(1) செட்டில்மெண்ட், எந்த பின்னூதியமும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், வேலைக்கு சேர்ந்தால் போதும் என்று ஒரு ஏமாற்றி ஒரு கையெழுத்தை வாங்கி 18 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதில் நான் மட்டும் கையெழுத்து போடவில்லை, வேலையில் சேரவில்லை, தனியாக வழக்கை தொடர்ந்தேன். அந்த வழக்கு தீர்ப்பின்படி ஐடி நம்பர் 4594 அந்த வழக்கு நம்பர், அந்த வழக்கை வருஷம் சொல்கிறேன், அதான் 1994ஆம் ஆண்டு வழக்கு நம்பர் ஐடி 45, அந்த கேஸ் நம்பர் ஐடி 4594. அந்த வழக்கை உங்களுக்கு ஹைகோர்ட்டு லேபர் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு 94 என்ற வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு அதுதான் அந்த தீர்ப்பில் வந்து உங்கள் பேர் இருக்கனால அந்த ஐடி 45 நீங்கள் விட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை தரோம்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் விட்ரா பண்ணேன். விட்ரா பண்ணோன்னே எனக்கு வேலை தராமல் மறுத்துட்டாங்க. மறுத்த பிறகு மீண்டும் லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க சிபி கிளைம் பண்ணி சொல்லி ஒரு ஃபெயிலியர் ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த வழக்கை தொடுத்திருந்தேன். என்னை வந்து நிரந்தரமாக 1992ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த வழக்கில் எனக்கு சமரசம் முறிவறிக்கை கொடுக்கப்பட்டு நான் சிபி கிளைம் பண்ணேன். அதுக்கு நம்பர், அந்த கேஸ் நம்பர் 299/2003. 80ஆம் ஆண்டு தொடுத்த வழக்கை 2003 மீண்டும் தொடுக்கப்பட்டு அதில் வந்து எனக்கு பேக் வேஜஸோட வேலை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பாச்சு. அந்த இது லேபர் கோர்ட் தீர்ப்பு, லேபர் கோர்ட்டில் ஒன்று அதுக்கு மேலே அப்பீலுக்கு போகிறாங்க. ஆமாம், அது வந்து 4,85,000 ரூபா உடனடியாக கொடுக்க வேண்டும் தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பின் மீது நிர்வாகம் அப்பீலுக்கு சென்றார்கள். அப்பீலுக்கு சென்று 2003 அப்பீல் பண்ணி 1919ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் மீண்டும் தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பில் எனக்கு வந்து அது கொடுத்தது செல்லும், அதோட உடனே கொடுக்க வேண்டும். 2003 ஹைகோர்ட் தீர்ப்பா லேபர் கோர்ட், செகண்ட் அடிஷனல் லேபர் கோர்ட், அந்த உத்தரவு செகண்ட் அடிஷனல் லேபர் கோர்ட் ஜட்ஜி கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் வந்து 4,80,000 டெபாசிட் பண்ணணும். 1 லட்சம் ரூபாய் நீங்கள் உடனடியாக உங்கள் வழக்கு செலவுக்காக எடுத்துக்காங்க, மீதியை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுரும் அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் போடாமல் கொரோனா காலத்தை பயன்படுத்தி அதை வந்து ஸ்டே வாங்கி அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் எடுத்த 1 லட்ச ரூபா போக மீதி 3,80,000 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க நிர்வாகம். அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு கொரோனா முடிந்த உடனே மீண்டும் அந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்தோம். நிர்வாகம் தொடுத்தது, என் மீது தொடுத்தது. அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு டைரெக்ஷனை எங்களுக்கு கொடுத்தாங்க. மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக லேபர் கோர்ட்டே போய்ட்டு ஒரு டைரெக்ஷன் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் கட் ஆகாது, எல்லா வயசாகணுன்னு இல்லை, எல்லா சலுகையும் உண்டு, நீங்கள் உரிமை பாதிக்காது என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்து மீண்டும் 2022ஆம் ஆண்டு தொழிலாளர் நல வாரியத்துக்கு போய் வழக்கு தொடுத்து அவங்க கொடுத்த அதுலேயும் உங்கள் நிர்வாகம் ஒத்து வராதனால சமரசம் நிர்வகிக்க வேண்டி மீண்டும் 2022ஆம் ஆண்டு லேபர் கோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள செகண்ட் அடிஷ்னல் லேபர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு OP 143/2023 இந்த கேஸ் நம்பர்.
அந்த வழக்கு இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் மீண்டும் எனக்கு ஒரு தீர்ப்பு வந்தது. எனக்கு எந்த போதிய வாய்ப்பு கொடுக்காமல் நிர்வாகம் பழி வாங்கி இருக்கிறது, இவர் கொடுக்குற அந்த பேக் வேஜஸ் உட்பட எல்லா சலுகையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை, ஒரு ஆர்டரை செகண்ட் அடிஷனல் லேபர் கோர்ட்டில் பிறப்பித்திருக்காங்க. இந்த உத்தரவு வந்து 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த உத்தரவின் மீது அமல்படுத்தாமல் மீண்டும் நிர்வாகம் சமரசமாக பேசலாம் என்று ஜட்ஜின் முன் சமரசத்திற்கு வந்திருக்கிறாரு. வந்து எனக்கு கொடுக்குற அந்த பேக் வேஜஸில் அரியர், அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த சரியும் கொடுக்காமலே உங்களை ஏமாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் சமரசம் பண்ணி தீர்ப்பு கொடுத்தா கோர்ட்டுக்கு போவாங்க. சமரசம் பண்ணீங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டான். 44 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த வழக்கில், என்னுடைய வழக்கில் இன்னும் தீர்வு கொடுக்கப்படாமல், நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் நிர்வாகம் நாங்கள் இன்னும் பழிவாங்கிற போக்கிலே தான் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் ரொம்ப வேதனையோடு இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் நாகப்பனுடைய அந்த வழக்கை நாம் பார்க்கிற பொழுது தமிழகத்தினுடைய அரசு ஆரம்ப காலத்தில் இருந்து, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து தொழிலாளர் விரோத கொள்கைகளை தவறாமல் தொடர்ந்து பின்பற்றுகிறது. காமராஜர் ஆட்சி காலத்திலும் சரி, பக்தவச்சன் ஆட்சியிலும் சரி, அதற்கு பிறகு வந்த கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி, இந்த எல்லா ஆட்சிகளிலும் தொழிலாளர்களுக்கு உரிமைகளை மறுப்பதற்கு என்று அவங்க முடிவெடுத்தது போல் இந்த வழக்கு ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வழக்குகள் இன்றும் ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளும் இல்லாத நிலைமையாக நீடிக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இவருடைய வழக்கு. அதுவும் மாநில அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தேவையான பால் உற்பத்தியில் ரெண்டாக பார்க்கணும். ஒன்று மார்க்கெட்டிங், ஒன்று ஆவினுடைய பாலை விற்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அதுதான் ஊழல் மலிந்தது. இன்னொன்று அது உற்பத்தி செய்யக்கூடிய வேறு போன்ற தொழிலாளர்கள், இவருடைய உழைப்பை சுரண்டி இந்த மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறதுன்னா ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டுக்கும் முற்றுப்புள்ளி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொழிலாளர் நலனை மதிமைப்படக்கூடிய அரசு தேவை என்பதை இவருடைய வழக்கு நமக்கு அறிவுறுத்துகிறது.